வணக்கம். பரதேசி வெர்சஸ் ஐடி கைஸ். ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 1995 2000 இந்த காலகட்டம் அப்போ தான் ஐடி ஃபீல்டு தலையெடுத்த காலம். ஸோ அப்போ கிராமத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு இப்போ பார்த்தோன்னா, ஒரு அழகிய கிராமம், அங்கே திருவிழா நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு பக்கம் ராட்டனம் சுற்றுது, ஒரு பக்கம் சிறுவர்கள் விளாண்டுட்ருக்காங்க, இளைஞர்கள் கூட்டம் சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் லவ் பண்ணிகிட்ருக்கார். ஸோ ஹீரோ வந்து ஒரு 3000 ரூபா சம்பாதிக்கிறார். அதில் ஒரு 2000 ரூபா சேவிங்ஸ் பண்ணுறாரு, ஒரு 1000 ரூபா மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணுறாரு. கிராமத்தில் அவ்வளோதான் செலவாகும். ஸோ அப்போ வந்துட்டு ஹீரோயின் வீட்டில் எப்பயும் போல் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எப்படி 3000 ரூபா சம்பளத்தை வச்சுட்டு உன் ஃபேமிலி ரன் பண்ண போகிறான் அப்படி இப்படின்னு. அப்போ ஹீரோ முடிவு பண்ணுறார், அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து கங்காணியை மீட் பண்ணுறார். இப்போ அந்த கன்சல்டன்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஜஸ்ட்டு உனக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் போதும், அப்படி இல்லைனா ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சுட்டு வா, சிட்டியில் வந்து ஒரு 20,000 சேலரி உனக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. நண்பர்கிட்டலாம் சொல்லி ஒரு குரூப்பாக கிளம்புறாங்க, போய் ஐடி ஃபீல்டில் ஜாயின் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் மந்த் சேலரி 20,000 வாங்குகிறாங்க. 20,000 வாங்கிட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தாங்கன்னா 10,000 ருபீஸ் ரெண்ட்டுக்கு போயிடுது, 5,000 ருபீஸ் சாப்பாட்டு செலவு அதுன்னு போயிடுது, ஒரு 2,500 டிரான்ஸ்போர்ட்டேஷன், அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து பஸ்ஸு வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஆகிடுது. ஒரு 2,500 மீதம் இருக்குது, அதையும் கன்சல்டன்சி வந்து கமிஷனாக வாங்கிக்கிறான். ஸோ இதுதான் அவங்களோட நிலைமை. எதுவுமே அவங்களால சேமிக்க முடியல. உடனே கன்சல்டன்சியில் சொல்கிறான், நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்ரைசலில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. எப்படியும் ஊரில் போய் கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இப்படி 2 வருஷம் போயிடுது. ஸோ அந்த ஹீரோயின் அங்கே ஊரில் கன்சீவ் ஆனவங்க இப்போ குழந்தையோடு இருக்காங்க 2 வருஷம் கழித்து. எப்படியாவது ஹீரோவை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் அதே கங்காணியை மீட் பண்ணி அந்த கன்சல்டன்சியில் ஆஃபர் லெட்டரை வாங்கி அதே கம்பெனிக்கு வர்றாங்க. அப்போ அந்த ஹீரோயினை பார்த்துட்டு வந்து கதறி அழுறான், நீயும் வந்து இந்த படுகொலையில் விழுந்துட்டியே அப்படின்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னொரு 20 வருஷம் கழித்து கூட அது படம் எடுக்கலாம். பட் இதுதான் கதை. பரதேசியில் ஐடி ஃபீல்டுக்கு பதிலாக அந்த தேயிலை தோட்டத்தை போட்டுக்கோங்க. ரெட் டீ அப்படின்ற ஒரு நாவலை வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்தாலும் அந்த நாவல் படித்த ஒரு திருப்தி இருக்கும். காலம் கடந்து நிற்கக்கூடிய படத்தில் இதுவும் ஒன்று. ஸோ படம் நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த ஐடி ஃபீல்டையும் இந்த பரதேசியில் நடந்த கதையையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, அப்பையும் ஃபாரினர் நம்ம ஆளுகளை வச்சு நம்மளை அடிமைப்படுத்தியிருக்கான், நம்மளை கொடுமைப்படுத்தியிருக்கான். ஸோ இப்பையும் ஃபாரினர் நம்ம ஆளுகளை வச்சு தான் நம்மளை அடிமைப்படுத்துகிறான், கொடுமைப்படுத்துகிறான். அப்போ ஃபிசிக்கல் டார்ச்சர் இருந்தது, இப்போ மென்டல் டார்ச்சர் இருக்குது. ஸோ அப்போ உடல் ரீதியாக பல தொல்லைகள் அனுபவித்தாங்க. இப்போ வந்து ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக், இப்படி பல நோய்கள் வந்து இன்றைய இளைஞர்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைய இளைஞர்களுக்கு ஏன் இவ்வளவு ஒரு 22 இயர்ஸ்லேருந்து ஒரு 30 இயர்ஸ்க்குள்ளேயே ஹார்ட் அட்டாக்லாம் வருது அப்படின்னா, அவங்களுக்கு மென்டல் டார்ச்சர் அதிகமாக இருக்குது, மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரீசெண்டாக என்னோடய நண்பன் ஒருவன், 29 வயது, ஒரு கை குழந்தை, மனைவி, அவன் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டான். ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இதை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கப்போ என்னோடய நண்பர்கள், அவங்களோட நண்பர்களை பற்றி சில நியூஸ்லாம் வருது. இது மாதிரி தான் பஸ்ஸில் போயிட்டுருக்கப்போ, ஐடி கம்பெனிக்கு போயிட்டுருக்கப்போ ஒருத்தர் இறந்துட்டான்றாங்க. இப்போ ரீசெண்டாக பிபிஓவில் ஒர்க் பண்ணுறவன் ஹார்ட் அட்டாக்கில் இதாகிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறப்போ எதுக்காக இவ்வளோ தூரம் ஓடுறாங்க, எதுக்காக இன்றைய இளைஞர்கள் வந்து எதை நோக்கி ஓடிட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சமாவது திங்க் பண்ணணும். ஸோ அந்த அவேர்னஸ் நம்மளுக்கு வரணும். எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ பரதேசில் வந்து அன்றைய காலகட்டத்தில் அவங்க அந்த பிரிட்டிஷ் ராஜ் பீரியடில் அடிமைப்பட்டுட்டு அந்த சம்பளத்துக்காக போய் அடிமைப்பட்டு
அவங்க உடலை வருத்தி கஷ்டப்பட்டாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஐடி ஃபீல்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க சம்பாதிக்கிறது எதுக்காக, ஏன் அவங்களுக்கு தேவையான அந்த நிம்மதி இருக்கா அப்படின்றதான் இன்றைய கேள்விக்குறி. இதை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். நாம் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோன்றதை தெரிஞ்சுட்டு ஓடுவோம். நன்றி.